சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 4 செல்கிறார். என்ன பண்ண போகிறார் கேள்வி வைக்கிறீங்களா? உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகிறார். மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதி இனிமேல் தான் கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமே இல்லாமல் ஏதோ இருக்குது ஏதோ போகிறேன்னு வாழக்கூடிய தனுசு ராசிக்கு உங்களுக்கு இனிமேல் தான் நிம்மதி கிடைக்க போகுது. மன வலிமை அதிகரிக்கப்படும். அதான் முக்கியமான விஷயம். ஒரு அடியே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உண்டு. தனுசு ராசி என்பவர்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்து 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கட்டாயமாக நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் கட்டு, செகண்ட் மேரேஜ் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? ஆனால் திருமண வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகும். உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. நம்ம தனுசு ராசிக்காரங்க லவ் மேரேஜ் முடிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. லவ்னால தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, லவ் தான் எனக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படி இப்போ சொல்லலாம். ஆனால் இனிமேல் சொல்ல தேவை, உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும், ஓகேவா? அதாவது எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அடியே விரிசலாக இருக்கோ அதே மாதிரி காதல் யாருக்கு விரிசலாக இருக்கோ அது சேர்ந்து, அதே இது பிரிஞ்ச காதல் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? போனவன் போனானடி வாழ்க்கையில் வெற்றி அடின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து டயலாக், நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது சகோதரிகளே, நான் உங்களை அப்படி சொல்லலை. ஆனால் இது வந்து அந்த டயலாக் சொல்லுவோம்ல, போனவன் போகட்டும் இருக்கிறது வாழ்க்கை இன்பமாக இருக்கட்டும் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது, ஓகே? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? கன்னி ராசிக்காரங்க மாதிரி தான் நீங்களும் கவலையோடையே இருக்கீங்க, தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு தூக்கம் நிம்மதியான தூக்கம், பயணங்கள் மேற்கொள்வீங்க, ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க, அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா வேலையில் ஃபுல் கவனம் செலுத்துங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம், ஓகேவா? அதே போல் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. கடன் வாங்கி ஒரு விஷயம் ஏன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கடன் வாங்குறதுக்கு யாராவது கையெழுத்து போட்டாங்கன்னா கையெழுத்து போட சொன்னால் போடாதீங்க, ஓகேவா? இதிலலாம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கான எண்ணம் வரும். அப்போ அந்த தொழிலை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ஆரம்பிங்க. இந்த அவரை நம்பினேன், இந்த இவரை நம்பினேன், இந்த எதிர்த்தில் உள்ளவரை நம்பினேன், பக்கத்து இருக்கார நம்பினேன், யாரையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. ஏன்னா நம்பி ஏமாந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். துரோகங்கள் வீழ்த்தப்படும், கஷ்டங்கள் அளிக்கப்படும், இன்பங்கள் கொடுக்கப்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. சரியான முறையில் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை பிரகாசமாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கலேன்னு வருத்தம் இருந்தால் இனிமேல் உங்களோட பேச்சை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அதிக அன்பு செலுத்துவாங்க, உங்களுக்காக நேரம் ஒதுக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை
உண்மையாகவே இன்பமாக இருக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும். நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க. சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலேருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலேருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.